அதை எளியா இருக்கிற உதயநிதிக்கு கூட பல்லுக்கு தூக்குறா. இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு மானகட்ட பணத்துக்காக பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் வேற உலகத்திலேயே இருக்க முடியாது. நிச்சயமா சொல்றேன், ஒரு கேடுகட்டவர்கள் இந்த மாதிரி கட்சி மாறினவர்கள் இங்கிருந்து அங்க போய் வேட்டி மாத்தின ரகுபதிக்கு எங்கள் இயக்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்தவித இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ற எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி வரல போய் ஒரு வெற்றி வாக்கை சூடும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டருடைய கடமையும் கூட. திமுக இளைஞரணி கூட்டத்தில் பேசும்போது உதயநிதி சொல்றாரு, இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க கட்சி இன்ஜினே இல்லாத வண்டி அதிமுக, அவங்க முதல்ல கட்சியை காப்பாற்ற வேண்டும். இப்பெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அந்த நீராவி இன்ஜின், அதே போல இந்த மாதிரி இந்த இன்ஜின், புல்லட் ட்ரெயினுக்கு இன்ஜின் அது எலக்ட்ரிக்கல் தானே ஓடுது. ஓட்டம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓடின்னு இருக்கும். இவர் ஒன்னும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினா இருக்காரு. இவருக்கு ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றதான் ஒரு உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் சொல்றேன். ஒரு ஸ்டாலினுடைய மகன் சொல்ற, ஒரு துணை முதல்வர் சொல்ற, ஒரு இன்னைக்கு எந்த லெவலுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீராவி இன்ஜினா இது இல்ல பாத்தீங்கன்னா அது கரியில ஓடுற இன்ஜினா இது, இன்னைக்கு எல்லாம் புல்லட் ட்ரெயின். இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃபாஸ்டா போற ஒரு இயக்கத்தை பார்த்து இன்னைக்கு அப்டேட் இல்லாத உதயநிதி சொல்றது உண்மையில அவரே ஒரு கேவலப்படுத்துகிற ஒரு விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். இந்த முறை தேர்தல்ல பாஜக கடந்த முறையை விட இந்த முறை 60 தொகுதிகளுக்கு மேல கூடுதலா வாங்குவோம் அப்படின்னு பாஜக தகவல் இருக்கு. கொடுக்குமா கூடுதலா? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா எல்லாமே கட்சி தான் முடிவு செய்யும். நான் முடிவு செய்யற விஷயம் கிடையாது. அதனால அப்ராப்ரியேட் டைம் என்ன கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கு. அதாவது ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடியது செல்வம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் இல்லையா, அதை தீவிர பொருந்தோம். அதனால 3 மாசம் பொறுத்து கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. அதனால 3 மாசம் எலெக்ஷனுக்கு இருக்குன்னும் போது கண்டிப்பா எல்லா கட்சியும் பார்த்தா சீட்டு அதிகம் தான் கேட்பாங்க. அதுல என்ன மாறுபட்ட கட்சி இருக்கு. ஆனா யாருடைய பலம் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் எங்களுடைய கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். அதனால இப்போ பாத்தீங்கன்னா இது நான் சொல்ற விஷயம் கிடையாது. அப்ராப்ரியேட் டைம்ல கட்சியை பொறுத்தவரை முடிவு செய்யும். என்ன இருக்கு, நோ டவுட். 25 வருஷம் உலகத்துக்கு அம்மா முதல் 91ல சொன்னாங்க ஒரு மேரேஜ்ல வரும்போது, நான் இந்த இளைஞர் அடையாளம் கட்டின ராயபுரத்துல ஒரு புத்தி சாதனையும் அதே போல புத்தி கூர்மையுள்ள ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து மகிழ்ச்சினாங்க. ஆனா அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தது ராயபுரம் தொகுதி மக்கள். எனவே 25 வருஷம் வெற்றியை கொடுத்த ராயபுரம் தொகுதி மக்கள் ஒரு களத்துல ஒரு மாவீரனுக்கு, ஒரு விளையாட்டு வீரனுக்கு, ஒரு வீரனுக்கு வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. எனவே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்ம அந்த விளையாட்டுல போறோம். அதனால வெற்றியோ தோல்வியோ, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், வெற்றி தான் முழுமையான அளவுக்கு கிடைக்கும். எனவே அந்த வகையில பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா அங்க மாறுறாரு, இங்க மாறுறாரு, இங்க போறாரு, அங்க போறாரு, அந்த வதந்திகளாம் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சுட்டேன் ஏற்கனவே. அதெல்லாம் கிடையாது. ஒரு ஊரும் கிடையாது, மயிலாப்பூரம் கிடையாது, வேற எந்த ஊரும் கிடையாது. ஒரே ஊர். எந்த ஊரு? சத்தமா சொல்லு, ராயபுரம் தான். அதனால ராயபுரம் மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு தெளிவா இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல அனுபவிச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்ததே ஒப்பிடுவாங்க கண்டிப்பா. அதனால வெற்றியை கண்டிப்பா தேடி தருவாங்க. அதை ராயபுரம் தொகுதி மக்கள் விட்டு எந்த காலத்துல விலகி போக மாட்டேன். அதனால ராயபுரம் தான் வாழ்நாள் முழுவதும் பொதுவா கட்சி கட்டளையிடும் பட்சத்தில். என்ன சார் ஸ்டாலினை காணாமல் ஸ்டாலின் சொல்லுங்க. அதெல்லாம் இப்போ ஒரு கொள்கை விஷயம், அதை நான் முடிவு செய்ய முடியாத விஷயம். அதனால யார சேர்க்கிறது யார நீக்கிறதெல்லாம் கட்சியும் பொதுச்செயலாளர் முடிவு செய்யற விஷயம். அதுல இதுல நான் எந்த கருத்தும் இப்போதைக்கு எந்த கருத்தும் சொல்ல முடியாது. திமுக கூட்டத்துல உதயசாலினை பார்த்து எல்லா அமைச்சரும் அதான் சொல்றேனே, இதை விட ஒரு மானங்கட்ட செயல் வர எதுவும் கிடையாதுல்ல. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பதவிக்காக பணத்துக்காகவும் எப்படி வேணாலும் இருப்பாங்கன்றதுக்கு அவங்களாம் ஒரு உதாரணம். அது அதனால
ஒரு தகுதி, ஒரு தராதரம், ஒரு தியாகம், ஒரு என்ன தியாகம் வந்து உதவி செஞ்சாப்பல சொல்லுங்க. அவரை போய் இன்னைக்கு பார்த்தா வாய்ப்பு சாம தலைவர் ஏத்துக்கிறாங்க. எதுக்கு ஏத்துக்கிறாங்க? எல்லாம் பதவி வந்தா பணம் வரும். அந்த ரெண்டுத்துக்கு தானே. இதை விட ஒரு மான ஈனம் யாருக்குமே நிச்சயமா இருக்க முடியாது. எனவே தான் சொல்றேன், ஒரு கொள்கை அடிப்படையில உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியோட இன்னைக்கு அவங்க வந்து சிந்திச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த மூத்த தலைவரும் அதே போல வந்து மற்றவரும் சரி உதயநிதி ஸ்டாலின் எந்த காலத்திலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஏத்துக்கிறாங்கன்னா மானங்கட்டவர் தான் ஏத்துப்பாங்க. இளைய பெரியார் சொல்றாரு. போலாம்